நாளென் செய்யும் வினைதான் செய்யும் வினை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி 22 முதல் ஜனவரி 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது கிரகங்கள் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசுவில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். 7க்குடைய செவ்வாயும் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 12க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறார். மொத்தத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 10ஆம் இடத்தில் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். குரு 12இல் இருந்தாலும் குரு பார்வை நன்மை, கோடிக நன்மை என்று சொல்வார்கள். 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மிகவும் சிறப்பான கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. நல்ல பலன்களையே தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாக. ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு சென்றாலும் கூட குரு பார்வையில் இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை. இதில் பாருங்கள், 7க்குடைய செவ்வாய் குரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார். குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால் 7ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து நல்ல நிலையில் இருக்கிறார். 7க்குடையவன் ஆட்சி பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில். அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை, வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமான்னா ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் வருமானம் எப்படி இருக்கும்? 2க்கும் 5க்கும் உடைய புத பகவான் உங்களுக்கு தனுசுவில் அமர்ந்து குரு பார்வை பெற்று 2ஆம் இடத்தை பார்ப்பதால், தன் வீட்டை தானே பார்ப்பதால் மிக மிக சிறப்பு. குடும்பத்தில் நல்ல பணவரவு, பொருள் வரவு, அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல், இப்படி ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் மிக அற்புதமான ஒரு வாரம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கும் இந்த வாரம் ஒரு உன்னதமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் வருமானம் மிக சிறப்பாக இருக்கும். 2க்குடையவன் எங்கே இருக்கிறார் பாருங்கள். அஃப்கோர்ஸ் அவர் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை பெற்று 2ஆம் இடத்தை பார்ப்பதால், ராசிநாதனும் குரு பார்வை பெற்று 2ஆம் இடத்தை பார்ப்பதால் தனபாக்கியமான ஒரு வாரம், பொருளாதார மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. வீடு, வாகனம், தாயார் ஸ்தானம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வீடு கட்டணும்னு ஒரு முனைப்போடு குடும்ப உறுப்பினர்களோடு உட்காந்து நல்ல முடிவாக எடுப்பீங்க. அது சுபத்தன்மையில் முடியும். அல்லது ஒரு சிலர் 2 வீலரை மாற்றிட்டு 4 வீலர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தாலும் அதுவும் ஒரு சில அமைப்புகளை அற்புதத்தை தரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும். 4ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. 6ஆம் இடத்து அதிபதி ஆரோக்கியஸ்தானம், அதையும் குரு பார்க்குறார். அது அதை விட சிறப்பாக இருக்குது. அப்போ இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சுகவாசியாகவும் ஆரோக்கியவாசியாகவும் கண்டிப்பாக இருக்கப் போகிறீர்கள். 5இல் கேது பகவான் இருக்கிறார். இது என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் பிள்ளைகள் உயர்கல்வி நல்லா படிப்பாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் பண்ணுற இடத்துல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கடன் தொகை இருந்தால் கடன் படிப்படியாக குறைந்து புதிய கடன் வாங்கி சுப செலவுக்கு வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார்.
7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனை செல்ல நேரிடும், செலவுகள் ஏற்படும். மற்றபடி இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடம் சென்று குரு பார்வையில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி, அதாவது 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அல்லது அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு தனி வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும். உங்களை பொறுத்தவரையும் 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் எங்கே அமர்ந்திருக்கிறார் பாருங்கள். உங்களுக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் 9ல் அமர்ந்தால் காரகோ பாவனாஸ்தி. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தையிடம் அனுசரித்து செல்லுங்கள். மற்றபடி இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் ஒன்று படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கும் போகல, தொழிலும் பண்ணலைன்னு வெட்டியாக உட்காந்து இருக்க முடியாது. இந்த சனி பகவான் உங்களை ரொம்ப ஏதாவது ஒரு உங்கள் பிறப்பு ஜாதக அடிப்படையில் நீங்கள் வேலை பார்க்கணுமா இல்லை தொழில் பண்ணணுமா, அதை ஏதாவது ஒன்று ஏற்படுத்த செய்து விடுவார், பிஸியாக்கி விடுவார் என்று சொல்லலாம் இந்த சனி பகவான். இல்லை நான் ஏற்கனவே வேலையில் இருக்கிறேங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கேன், தனியார் தொழில் இருக்கேன், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், எந்த குறையும் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும். அதாவது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. விஐபிகளுடைய தொடர்புகள் ஏற்படும். மற்றபடி உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்புப்படி இப்போ நீங்கள் வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இப்போ இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ராகு பகவானும் குரு பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. கண்டிப்பாக வெளிநாடு போங்க. உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழிலுக்காகவோ எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். மொத்தத்தில் குடும்பத்தில் வருமானம் இருக்கும். தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படும். சந்தோஷமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் நிச்சயமாக நிம்மதி சந்தோஷம் இருக்கும். இது டென்ஷனான ஒரு வாரமாக இல்லை அலைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக என்றால் அதெல்லாம் நிச்சயமாக இல்லை. டென்ஷன் கிடையாது, அலைச்சல் கிடையாது, சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.